ஹே கைஸ், இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து என்கிட்ட மெசேஜ் பண்ணி காமனாக கேட்குற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கோடிங்கில் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. எனக்கு வந்து ஓரளவு கோடிங் தெரியும். நான் வந்து காலேஜில் கோடிங் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 12th கிளாஸில் வந்து கோடிங் படிச்சிருக்கேன். இருந்தாலுமே எனக்கு வந்து கம்ப்ளீட் கோடிங் நாலேஜ் இல்லை. அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கோடிங்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஜாப்ஸ் நான் போகணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு இல்லை. ஸோ நான் எந்த மாதிரி ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ணால் எனக்கு வந்து அதிகமான பேக்கேஜ் கிடைக்கும், ஃபியூச்சரில் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கும், நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஜாப் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான ஜாப் ரோல் எதுன்னு கேட்டிங்கன்னா 2 ஜாப் ரோல் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா சயின்டிஸ்ட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெவாப்ஸ். இதில் டேட்டா சயின்டிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸில் நல்ல ஒரு டிமாண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. LinkedIn அனௌன்ஸ் பண்ண டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸில் 650% வந்து டேட்டா சயின்டிஸ்ட்கான ஜாப் ரோல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் அந்த ஜாப் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 32% ஆஃப் ஜாப் மார்க்கெட் வந்து இந்தியாவிலேருந்து தான் இருந்திருக்கு. ஏன்னா அஃப்கோர்ஸ் டேட்டா வந்துட்டு இந்தியாவில் கிடைக்கக்கூடிய டேட்டா தான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அதிகமான ரெவன்யூ அப்படிங்கிறது எடுத்து கொடுக்கும். ஏன்னா வேர்ல்டு பாப்புலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் செகண்டில் நம்ம இருக்கோம். இன்னும் ஃபியூ இயர்ஸில் வந்து நம்ம சைனாவே பீட் பண்ணி டாப் ஃபர்ஸ்ட்டுக்கும் போவோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதிகமான கன்சியூமர்ஸ் இந்தியாவில் இருக்கிறதுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா தான் அவங்களுக்கு அதிகமான ஒரு ப்ராடக்ட் வந்து செல் பண்ண முடியும். ஸோ பிஸ்னஸ் பீப்புளாக எதுக்காக இந்த டேட்டா சயின்டிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்டான டேட்டாவை அவங்க கேப்சர் பண்ணி எந்த ஒரு இடத்துல அவங்க ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ணால் அவங்களுக்கு அதிகமாக சேல் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டேட்டா சயின்டிஸ்ட் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப் மார்க்கெட் அப்படிங்கிறது இந்தியாவில் அதிகமாக இருக்கும் டேட்டா சயின்டிஸ்ட்க்கு. அண்ட் இதை பற்றி ரிசர்ச் பண்ண நிறைய பேப்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 2026 11.5 மில்லியன் ஜாப்ஸ் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த டேட்டா சயின்டிஸ்ட்கான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 2026 $20 பில்லியன் ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 11 மில்லியன் ஜாப் ஓப்பனிங்ஸ் இது வந்துட்டு எக்ஸாக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலுமே இதோடைய நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான நம்பர் தான். ஸோ டிமாண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஃபியூச்சரில் என்னை பொறுத்த வரைக்கும் டேட்டா சயின்டிஸ்ட்க்கு இருக்கும். பட் டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் வந்து ஏதோ ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி ஒரு சர்டிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஜாப் கிடைச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஏகப்பட்ட பேர் வந்து மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. பட் ரியலாகவே அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு டேலண்ட் இருக்கிற பீப்புள் தான் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ அதுமாதிரி அவங்க ப்ராப்பராக லேர்ன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட், அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கைடன்ஸ். ஸோ காமனாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கோர்ஸ் எடுத்து அந்த கோர்ஸ்க்கு வந்து ஒரு 2 lakh 3 lakh கொடுத்து பே பண்ணி அந்த சர்டிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி வாங்கி வச்சிருவாங்க. அதே அவங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க கேட்குற கொஸ்டினை பற்றின எந்த ஒரு நாலேஜுமே இருக்காது. ஜஸ்ட் அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக என்னென்ன விஷயம்லாம் பண்ணுமோ அதை மட்டும் தான் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு அது வந்து ரியல் டைம் சினாரியோவில் எப்படி ஒர்க் ஆகுது, எந்தெந்த விஷயத்தை எந்தெந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த டூல்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க ஓன் எஃபோர்ட்டில் லேர்ன் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டெடிகேஷன் அவங்ககிட்ட இல்லாதனால அவங்க இன்டர்வியூ கிராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால அவங்க வந்து கோர்ஸ் முடிச்சாலுமே அவங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்காம இருக்கும். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கைடன்ஸ். நம்ம என்னதான் வந்துட்டு ஒரு எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணாலுமே எந்த ஒரு விதத்தில் நம்ம எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். லைக் வந்து இப்போ ஒரு கோர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கோர்ஸில் அவங்க என்னென்ன கற்று தராங்க, அதை வந்து நம்ம எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் விட அது ரியல் டைம் சினாரியோஸில் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அந்த ரியல் டைமில் ஒர்க் பண்ணுற பீப்புள் வந்துட்டு எந்த மாதிரி அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த இன்டர்வியூஸை நம்ம ப்ராப்பராக கிராக் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த 2 விஷயத்தில் அவங்க மிஸ்டேக் பண்ணுறதுனால தான் அவங்க டேட்டா சயின்டிஸ்ட் கோர்ஸ் முடிச்சாலுமே அவங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறது இல்லை. ஸோ இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணணும். ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், அது நீங்கள் எப்படி ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும், என்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் பிளான் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஈவன் யூடியூப் எடுத்துட்டீங்க அப்படின்னாலுமே இல்லை நிறைய டேட்டா சயின்டிஸ்ட் வந்து அவங்க எப்படி அவங்க ஜாப் எடுத்தாங்க அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க, அங்கேயே நீங்கள் பார்த்துக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் தான் இருக்குது. தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வீடியோஸ் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேலர் வந்துட்டு ரோட் மேப் ஆஃப் டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட்டில் ஜாப் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணணும், அது நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃப்ரீ ஈவெண்ட் தான் அது. இது ஆக்சுவலாக வந்து November 4th கண்டக்ட் பண்ணுறாங்க 7 PM. இது ஒரு ஆன்லைன் ஈவெண்ட் தான். ஸோ இதில் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி ரோட் மேப் உங்களுக்கு எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணணும், என்ன மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும், நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜாப் எடுக்கிறதுக்கு எப்படி நீங்கள் ஜாப் இன்டர்வியூ கால்ஸ்லாம் வரது நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், அந்த இன்டர்வியூஸில் நீங்கள் எப்படி கிராக் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயத்தை வந்து இதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த ஈவெண்ட்ல வந்து 2 ஸ்பீக்கர்ஸ் வராங்க. ஃபர்ஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் வர்மா. இவர் வந்து அப்ளைட் பூட்ஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கு வந்து கோ-ஃபவுண்டராக இருந்திருக்காரு. இப்போ வந்துட்டு சீனியர் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் வந்து டேட்டா சயின்டிஸ்டாக ஸ்கேலரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து ஸ்பீக்கராக வராரு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தானிஷ் பச்சா, இவர் வந்து பிசினஸ் ரிசர்ச் அனலிஸ்ட்டாக அமேசானில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நிறைய டிப்ஸ் வந்து இந்த ஈவெண்ட்டில் உங்களுக்கு தருவார். ஸோ இந்த ஈவெண்ட்டில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க டீச் பண்ணுவாங்க அப்படிங்க அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு அவங்க கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் டேட்டா சயின்டிஸ்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் என்னென்ன மாதிரி ரோல்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது என்னென்ன மாதிரி ரோல்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பாத்லாம் இருக்குது. லைக் வந்து நீங்கள் இப்போ வந்து டேட்டா அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிருக்கீங்க, நீங்கள் வந்து டேட்டா சயின்டிஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகணும், நல்ல ஒரு பேக்கேஜில் ஜம்ப் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ஒரு பாத்தை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு நான் ஐடியில் இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஜாப் இல்லை அப்படின்னா நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட் ஜாப் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் எந்த மாதிரி ஒரு பாத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா Q&A. உங்ககிட்ட சில டவுட்ஸ் இருக்குது டேட்டா சயின்டிஸ்ட் பற்றி, நீங்கள் வந்து ஒரு டூல் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த டூல் பெஸ்ட்டாக இல்லை அதுக்கு ஆல்டர்னேட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு டூல் பெஸ்ட்டாக, இதுக்கு வந்து மார்க்கெட்டில் அதிகமாக டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி எந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட இருந்தாலுமே இந்த Q&A நீங்கள் டேரெக்டாக அவங்கள்ட்ட கேட்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட் நம்ம சொன்ன மாதிரி அது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்
லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ ஈவெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு அட்டன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஐடியா அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த ஈவெண்ட்டை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 4th நவம்பர் 7 PM வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து ஆன்லைன் அப்படிங்கிறதால நீங்கள் அட்டன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு ஃபியூச்சர் பிளான் பண்ணணும், டேட்டா சயின்ஸ் ஜாப்க்கு வந்து நீங்கள் ஒரு ஃபியூச்சர் பிளான் பண்ணணும் அப்படின்னா நீங்களே இந்த ஈவெண்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்கள் வந்து மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, நீங்கள் வந்து இந்த ஐடிக்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்களும் இந்த ஈவெண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இட்ஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன், நோ ஏஜ் பார், நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ரீ ஈவெண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மை பர்சனல் அட்வைஸ், டைம் இஸ் a very valuable commodity in planets. So use it properly. இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஈவெண்ட்லாம் நீங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா definitely it will help you and it's completely free அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் தட்ஸ் இட். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஈவெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டேட்டா சயின்ஸ் பற்றி ஒரு ஐடியா இல்லை, நான் வந்து டேட்டா சயின்ஸ் வந்து ஜாப் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you next video.